உதய அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு பக்கம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயிலுக்கான அதாவது இந்த ப்ராஜெக்டுக்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் தரல என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இன்னொரு பக்கம். முக்கியமா நம்ம பேச வேண்டியது நம்ம தமிழக மக்களுக்கான திட்டத்தை பத்தி தான். பிறந்த நாளை கடைசி வச்சுக்கலாம். முக்கியமா திமுக என்ன சொல்றாங்கன்னா, வழக்கம் போலதான் சென்ட்ரல் கவர்மெண்டான பிஜேபி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க, எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் மேல இருந்து என்ன சொல்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட பாலிசிஸ் படி ஒரு சிட்டிக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் வரணும்னா முக்கியமா அந்த சிட்டில 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை என்பது இருக்கணும். இது ஒரு பாலிசியா. ரெண்டாவது பாலிசி என்னன்னா, ஆல்ரெடி அந்த சிட்டில மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சீப்பா இயங்கிட்டு இருக்கிற லோக்கல் பஸ்ஸஸ் லோக்கல் ட்ரெயின்களால அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பட்சத்துல தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. மூணாவது முக்கியமான பாலிசி என்னன்னா, ஸ்டேட் சென்ட்ரல் ஃபண்டிங். அதாவது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 50% ஆஃப் அமௌண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்டான தமிழ்நாடு ஏத்துக்கணும். மேல குறிப்பிட்ட இந்த பாலிசிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைக்காதனாலையும் மதுரை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் தொகைக்கு இப்போ இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒரு தேவையில்லாத ஆணின்னு சென்ட்ரல் கவர்மெண்டான பிஜேபி திருப்பி அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதான் உண்மையான காரணம். பாலிசிஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணல. திமுக அவங்களோட வழக்கம் போல என்ன நினைச்சிட்டாங்க, பஸ்ஸே போகாத ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட கட்டி போட்டோ பிடிச்சி அதை ஃபிளெக்ஸ்ல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விளம்பரத்தை தேடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டையும் நினைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டோட மொத்தம் 7.8 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் சென்னையில இருக்காங்க. அதனால மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்னைக்கு தேவைப்படுது. இதுல மக்கள் தொகையே இல்லாத ஒரு ஊர்ல சென்னை பெங்களூர் மாதிரி ஒரு ஐடி ஹப்பாவோ இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகவோ இல்லாத ஒரு ஊர்ல இந்த மெட்ரோ ரயில விட்டு என்ன பண்ண போறீங்க? ட்ரெயின்ல மாடமைக்கவா? சென்னையில ஏர்போர்ட்னு ஒன்னு இருக்கு, அதுவும் மக்களுக்கு சஃபிஷியன்டான நிலைமையில இருந்தும் பக்கத்துல இருக்கிற பரந்தூர்ல அந்த ஊர் மக்களை புண்படுத்தி அவங்களுடைய விவசாய நிலத்தை அழிச்சு பிளைட்டே இல்லாத நம்ம நாட்டுல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வர பாக்குறீங்கல்ல, எதுக்காக? பிளைட் எல்லாம் மேல இருக்கிறவங்க ஐயா வித்துட்டாரு, இதுல தண்டத்துக்கு ஏர்போர்ட் எதுக்கியா? இப்படி கேள்வி கேட்டா நம்ம ஆன்டி இந்தியன் ஆயிருவோம். பரந்தூர் ஏர்போர்ட்டோட கதை தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பு இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல என்னன்னா வெறும் அப்ரூவல் மட்டும்தான். லேண்ட் அக்விசிஷன், ப்ராஜெக்ட்டுக்கு இழப்பீடு கொடுக்கிறது, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கிட்டத்தட்ட 29,000 கோடி ரூபாவை நம்ம தமிழக அரசாங்கம் தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி வரி மூலமா கொடுத்த இந்த 29,000 கோடி ரூபாயில இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அதாவது இந்த ஆணி தேவையான ஆணியா இல்ல தேவையில்லாத ஆணியா? தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கிற இந்த கடன் சுமைக்கு இது தேவையில்லாத ஆணி தானே. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன புரிய போகுது? ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டோம்னு தேர்தல்ல பெருசா விளம்பரம் பண்ணலாமே, அந்த ஆணிக்காக மட்டும் தான் இந்த தேவையில்லாத ஆணி. ஆக்சுவலா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அதாவது பிஜேபி பொறுத்த மட்டும் பாலிசி சரியா இருந்தாலும் அவங்களுக்கு தோணுனாதான் கொடுப்பாங்க. நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. காரணம் என்னன்னா, அவங்க ஜெயிக்கிற இடத்துல ஜெயிக்க போற இடத்துல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல்ல 2024ல மறுபடியும் அவங்க ஜெயித்ததுக்கு அப்புறமா ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டும் இந்தியாலேயே அதிகமான ஃபண்டிங்க ஒதுக்குனாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க. தெரியும்ல எதுக்காகனா, சென்ட்ரல்ல மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு நிதிஷ்குமார் அவர்களும் ஆந்திரா கவர்மெண்ட்டும் உதவி பண்ணாங்க. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது இல்ல, அப்ப எதுக்கியா இருக்கிற காசுல தண்டத்துக்கு இப்படி செலவு பண்றீங்க? பாவம், உங்களால விவசாயிகளோட நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு நெல் கொள்முதல் பண்றதுக்கான மண்டி அதாவது வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கான ஒரு ஷெட்டை தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ணி கொடுக்க முடியல. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ராவு பகலா. அந்த வலி உங்களுக்கு தெரியாது சார், அவங்களுக்கு தான் தெரியும். இந்த லட்சணத்துல எஸ்ஐஆர்னா என்ன ஃபுல் ஃபார்மே தெரியாத ஒரு அறிவான நம்ம தமிழக துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழா ரொம்ப முக்கியம். அண்ணன் உதயநிதி அவர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நம்ம அறிவான தமிழ் சமூக மக்கள் சார்பா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விரும்பி விடைபெறுகிறேன்.